உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனைமா. என்னப்பா பிரச்சனை? என்னது, ரேவதிக்கு கல்யாணமா? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா அவளுக்கு கல்யாணம்னு சொல்ற? நான் தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்லம்மா. நீங்களும் ஏன் தாத்தா பாட்டி மாதிரி திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா, எங்க மனசுல இருக்கிற ஆசையை கூட சொல்லக்கூடாதா? சரிம்மா, இப்ப அதை விடுங்க. நானும் ரேவதியும் இப்போ உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வரோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் அத்தை ஊரு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன். நீயும் அவளை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துரு. இங்க வச்சே பத்திரிக்கை வாங்கிக்கிறேன். அப்படியா? சரி, நீங்க அங்கே இருங்கம்மா, நாங்க வந்துடுறோம். சரிப்பா. சரிம்மா. என்ன அம்மாட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? அவங்க ஒரு கோயில்ல இருக்காங்க, ஏதோ வேண்டுதலாம். நம்ம அங்கேயே போய் பத்திரிக்கை வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இரு. இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தைரியம்பா. சரிம்மா, நான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, நானும் வரேன். போச்சுடா மாமா. ராஜா, உங்க அம்மாவை பார்த்து நானே கல்யாணத்துக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ராஜா, உங்க அம்மாவை காணும், வந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. இல்ல, அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க மேடம். இங்க உள்ளதான் எங்க எதிர்ப்பாங்க. ஓ அப்படியா? சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாரு. கோயிலுக்கு வந்தாங்கன்னா போனை சைலண்ட்ல போட்டுருவாங்க மேடம். அங்க பாரு, அது உங்க அம்மா மாதிரி தெரியுது. அவங்கதான் ராஜாவோட அம்மாவா? அப்படிதாம்மா தெரியுது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? உங்க பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுறீங்களா? வேண்டிக்கோங்க. கவலைப்படாதீங்க, உங்க ஆசை கண்டிப்பா சீக்கிரம் நிறைவேறும். இவங்களா? இவங்க தான் என்னோட அம்மா. உங்களை பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கொடுக்க வந்தோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்து வாழ்த்தணும். ராஜா டிரைவரா இருந்தாலும் எங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி பொறுப்பா மரியாதையோட இருக்கான். அதனாலதான்
அவனோட அம்மாவை நேர்ல பார்த்து நான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்களை தேடி வந்தேன். அவசியம் நீங்க கல்யாணத்துக்கு வரணும். இதெல்லாம் உங்க வேலை தானா? அட ஆமாப்பா, அத்தையும் உங்க கூட வரணும்னு சொன்ன உடனே பக்குன்னு ஆயி போயிடுச்சு. எங்க நீ மாட்டிக்க போறியோன்னு வேகமா பைக்ல வந்து அம்மாட்ட விஷயத்த சொன்னேன். நல்ல வேலை, டக்குன்னு உடனே அம்மா ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி அழகு குத்திட்டு மூஞ்சி பூரா சந்தனம் பூசிக்கிட்டு எப்படியோ அத்தைய சமாளிச்சிட்டாங்கப்பா. அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் தான் என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா. என் விருப்பத்துக்கு என்ன வாழ விடுங்க ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாதப்பா. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நல்லது கெட்டதை நீ பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில துணையா ஒருத்தி வேணும். சாமியார் மாதிரி எதுக்குப்பா நீ இருக்கணும்? மா, கார்த்தி, உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ ராஜா மாதிரி வாழணும்டா. கல்யாணம் கட்டிக்கிட்டு பிள்ளைகளை பெத்துக்கணும்ப்பா. நான் சொல்றத கேளு. மா, எனக்கு இந்த மாதிரி எந்த எண்ணமும் இது வரைக்கும் வரல. ப்ளீஸ்மா, என்னை கம்பல் பண்ணாதீங்க. சரி, இவ்வளவு கிடக்கட்டும். நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பாட்டி, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? மயிலு, ஆ, என் பேத்தி ரேவதிக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பா முகூர்த்த புடவைய கொடுக்க சொன்னேன். ஆமா, கொடுக்க சொன்னீங்க. அதே மாதிரி தாலி கொடுக்கணும் இல்லையா? அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். அப்போ தாலி தர போறீங்களா? இல்லையா, அப்புறம் தாலி பண்றதுக்கு தங்க காசு கொண்டு வந்திருக்கேன். இந்தாயா. சாமுண்டீஸ்வரி தாலி செய்யறதுக்கு அவ பொற்கொள்ளரை வர சொல்லியிருப்பா. அவ குடுக்கற தங்கத்தை மாத்திட்டு இந்த தங்க காசை அங்க வச்சிடணும். பாட்டி, இது எப்படி நான் மாத்தி வைக்க முடியும்? இங்க பாருங்க, அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ என்னப்பா முடியாதுங்கிற? ஏன்பா, நான் கொடுத்த முகூர்த்த புடவைய நீ என் பேத்திக்கிட்ட மாத்தி கொடுத்தல்ல, அதையே செய்ய முடிஞ்ச உன்னால இத மாத்தி கொடுக்க முடியாதா என்ன? இப்படி லாக் பண்றாங்களே. இத போய் நீ எப்படியாவது மாத்தி வச்சிரியா? என் அப்பா முருக உனக்கு துணையா இருப்பாரியா? நீ துணிஞ்சு செய்யி. என் பேரன் கார்த்திக்கு எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகணும். அவன் ஆகணும்னா நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் நீன்னா அப்போதான் நான் நாட்டமாக முடியும். 1000 ஏக்கர் நிலைமை எனக்கு கிடைக்கும்னு சொல்ல போறீங்க, அதானே? இதே டயலாக்க தாத்தாவும் நீங்களும் சொல்லி சொல்லி என்ன உசுப்பேத்தி ரணகலமா ஆக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. சரி, இந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். ஓகே, பட்டுமா பாட்டி? ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. இந்த தங்கத்தை எப்படியாச்சும் ஆசாரிக்கிட்ட மாத்தி வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.